உயிருள்ள இயேசு உரைத்த மறைப்பொருளை தோமா பதிவு செய்தார். இதுதான் அந்த முதன்மை வாக்கியம். இதிலே மறைப்பொருள், ரகசியம், மர்மம் என்பது நீயும் நானும், ஒவ்வொரு படைப்பும் இறைமையின் தனித்துவத்தை, இறைமை என்னும் குணத்துவத்தை, தெய்வத்துவத்தை தன்னுள் பொதித்து வைத்துள்ள ரகசியம் என்பதை பற்றி கடந்த வாரம் சிந்தித்தோம். இன்றைக்கு உயிருள்ள ஒன்று உயிரோடு உரையாடுகிறது என்பதை பற்றி நாம் சிந்திக்கலாம். இறைமை என்பது, கடவுள் என்பது ஒவ்வொரு வடிவத்துக்குள்ளும், உருவத்துக்குள்ளும், இந்த உலகில் கண்களுக்கு காட்சியாகிற அனைத்து படைப்புகளுக்குள்ளும் அது உயிராக இருக்கின்றது என்கிற முதன்மை உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உயிருள்ளவர் உயிருள்ள இன்னொன்றோடு, இன்னொருவரோடு உரையாடுகிறார். அந்த உரையில் அவர் உணர்ந்து கொண்ட மறைப்பொருளை அவர் பதிவு செய்கிறார் என்று இந்த வாக்கியம் துவங்குகிறது. படைப்புகள் ஒவ்வொன்றுமே இறைமையின் மறைப்பொருள்கள். இதுல எந்த ஒரு படைப்பும் விதிவிலக்கு இல்லை, பாகுபாடு இல்லை, ஏற்றத்தாழ்வு இல்லை, பெரியது சிறியது என்கிற வேறுபாடு இல்லை. அனைத்து படைப்புகளுமே இறைமையின் மறைப்பொருளாக இருக்கின்றது. இதில் மனிதன் சிறந்தவன், விசேஷித்தவன் என்பது எதனால் என்றால், இந்த உணர்வை, இந்த அறிவை, இந்த ஞானத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மையில் மனிதன் வெளிப்பட்டிருக்கிறான். எல்லா உயிரிலும் கடவுள் இருக்கு, எல்லா உயிரும் கடவுளினுடைய ரகசியமா தான் இருக்கு. ஆனா நான் கடவுளுடைய ரகசியம், நான் கடவுளுடைய மறைப்பொருள், நான் கடவுளின் மர்மம், நான் இறையின் ரகசியம் என்று அறிந்து கொள்ளக்கூடிய, உணர்ந்து கொள்ளக்கூடிய, அதில் மகிழக்கூடிய ஒரு தன்மை, உரிமை, உணர்வு, திறன் மனிதர்களுக்கு மட்டும்தான் வழங்கப்பட்டுள்ளது. இறை உயிரோடு இருக்கின்ற ஒன்று, உயிராக இருக்கின்ற ஒன்று, உயிர் ஆற்றலாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒன்று. ஆக இறையை நேற்றாக, கடந்ததாக, நடந்ததாக, முடிந்ததாக, சொல்லியதாக, செய்ததாக, படைத்ததாக, உரைத்ததாக, எழுதியதாக, கொடுத்ததாக என்று முடிந்த ஒன்றாக, கடந்த ஒன்றாக, இருந்த ஒன்றாக, இப்பொழுது நிகழ்வில், இப்பொழுது என்பதில், இன்று என்பதில், நிகழ்கிறதில் இல்லாத ஒன்றாக நினைக்கும் மத மடமையிலிருந்து நாம் வெளியேற வேண்டும். ஏனென்றால் எல்லா வேதங்களுமே கடவுள் உரைத்ததாவது, கடவுள் சொன்னதாவது, கடவுள் எழுதி கொடுத்ததாவது, கடவுள் ஆசீர்வதித்ததாவது, கர்த்தர் உரைத்ததாவது என்றுதான் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் உண்மை என்ன? நீ உயிரோடு இருக்கிறாய் என்றால், இங்கு படைப்புகள் உயிரோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால், அவற்றில் இறைமை உயிராக இருந்து இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பது பேருண்மையாக இருக்கிறது. நிகழ்கின்ற, இயங்குகின்ற, இருக்கின்ற, திகழ்கின்ற, வாழ்கின்ற அனைத்துள்ளும் வாழ்கின்றதாக, நிகழ்த்துகின்றதாக, வாழ்விக்கின்றதாக, இயக்குகின்றதாக இறைமை இருந்து கொண்டே இருக்கின்றது.
அதனால கடவுள் கடந்த கால ஒரு பொருள் அல்ல. கடவுள் எதிர்காலத்தின் ஒரு பொருள் அல்ல. கடவுள் நிகழ்காலத்தில் இப்பொழுது என்பதில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்ற ஒன்று என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆகவே தான் எழுத்தில் இறைமையை தேடாமல் இயக்கத்தில் இறைமையை தேடுங்கள் என்கிறோம். எழுத்து என்பது எழுதி முடிக்கப்பட்ட ஒன்று. அதை எழுதினவர் இறந்திருக்கலாம் அல்லது இருக்கலாம். பெரும்பான்மையான எழுத்துக்கள் அதனை எழுதியவர்களை இன்று உயிரோடு கொண்டிருக்கவில்லை என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. ஆக இறந்தவர்களின் எழுத்துக்களில் இறைவனை தேடாமல் இருப்பவர்களின் இயக்கத்தில் இறைமையை தேடுங்கள் என்கின்ற உண்மையை, உணர்வை, அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். உயிருள்ளவர் உயிர் உள்ளவற்றோடு உரையாடுகிறார். அந்த உரை மறைப்பொருளாக இருக்கின்றது. ஏன் அது மறைப்பொருள் என்றால், இந்த உலகத்தில் ஒவ்வொரு வடிவத்திலும் ஒவ்வொரு உருவிலும் இறை என்னும் உயிர் இருக்கிறது. அந்த உயிரோடு இருக்கின்ற, இயக்கத்தில் இருக்கின்ற அந்த உயிரோடு, அந்த உடலோடு உரையாடுகிறது. அது ஒவ்வொரு வடிவத்துக்கும், ஒவ்வொரு உருவத்துக்கும், ஒவ்வொரு வாழ்வுக்கும், ஒவ்வொரு இயக்கத்துக்கும் தனித்தன்மையானதாக இருக்கின்றது. ஆகவே அந்த உரை அந்த உடலுக்கு, அந்த உயிருக்கு மறைப்பொருளாக இருக்கின்றது. என்னில் இருக்கக்கூடிய உயிராகிய இறைவன் என்னோடு என்ன உரையாடுகிறான் என்பது எனக்கு ரகசியம். உன்னில் இருக்கிற உன்னுடைய இறை என்னும் உயிர் உன்னோடு என்ன உரையாடுகின்றது என்பது உனக்கு ரகசியம். இப்படி ஒவ்வொரு படைப்பிலும், ஒவ்வொரு வடிவத்திலும், ஒவ்வொரு உருவிலும் இறை உயிராக இருந்து அதற்கான மர்மத்தை, மறைப்பொருளை அதற்கு உரைத்து வெளிப்படுத்தி அதனை வழிநடத்தும்படி அதற்குள்ளாகவே இருக்கிறது என்னும் இந்த பேருண்மையை மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு எப்பொழுதெல்லாம் இப்பொழுது என்று நேருகின்றதோ, அமைகின்றதோ அப்பொழுதெல்லாம் இறை உன்னோடு இருந்து உனக்கு உன்னை வெளிப்படுத்தி ரகசியத்தை உனக்கு காண்பித்து, புரிய வைத்து, உணர வைத்து உன்னை வழிநடத்துகின்றது. ஆக இப்பொழுது என்பது நீ இருக்கும் வரை நீங்க போவதில்லை. இப்பொழுது என்பது நீ இருக்கும் வரை நீங்க போவதில்லை. அது இருந்து கொண்டே இருக்கும். அந்த இப்பொழுது எப்பொழுதெல்லாம் உனக்கு இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இறை உனக்குள் இருந்து, அப்பொழுது நீ செய்ய வேண்டியது என்ன, நீ புரிய வேண்டியது என்ன, நீ உணர வேண்டியது என்ன, நீ கடக்க வேண்டியது என்ன, நீ நுகர வேண்டியது என்ன, நீ வாழ வேண்டியது எப்படி, அனைத்தையும் உனக்கு உணர்த்துவித்து உன்னை வழிநடத்திக் கொண்டே இருக்கக்கூடியது இறை. ஏனென்றால் இறை உயிரோடு இருக்கிறது, நீ உயிரோடு இருக்கிறாய். உயிரும் 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 உறவாடுகிறது. இன்றைக்கு நான் உணர்த்த விரும்புகிற மிக முக்கியமான ஒரு உண்மை, உரையாடுதல் என்பது உறவாடுதலின் ஒரு பகுதி மட்டுமே. உயிரோடு இருந்தவர் உயிரோடு இருக்கும் ஒருவரோடு உரையாடுகிறார் என்றால், இறைவன் உன்னிலிருந்து உன்னோடு உரையாடுகின்றான் என்றால், அந்த உரையாடுதல் உறவாடுதலின் ஒரு பகுதி மட்டுமே. உறவாடுதல் உரையாடுதலுக்கு மேம்பட்டது, மேலானது. இன்னும் அதில் அதிகம் இருக்கிறது. உரையாடுதலே உறவாடுதல் ஆகிறது இல்லை. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறோம், உரையாடிட்டா உறவுல இருக்கிறோம் நினைச்சுக்கிறோம். உரையாடலைன்னா உறவுல இல்லைன்னு வர நினைச்சுக்கிறோம். உறவாடுதல் என்பதே உரையாடுதல் மட்டும்தான் என்றுதான் நாம் புரிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் உறவாடுதல் என்பது உரையாடல்களுக்கெல்லாம் மேம்பட்டது. அதற்காக உரையாடலே உறவாடுதலில் இருக்காது என்று சொல்ல வரவில்லை. உறவாடுதலில் உரையாடுதல் என்பது ஒரு சிறு பகுதி, அது முழுமை அல்ல. உரையாடுதலுக்கு முந்தியது உறவாடுதல். இந்த உறவாடுதல் முதன்மையாக உயிர்களுக்கு இடையே நடைபெறுகின்றது. பொதுவா நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஏற்கனவே, உறவு என்றால் உதவு என்று பொருள். இந்த பொருளில் நாம் உறவை எடுத்துக்கொண்டால்,
உண்மையிலேயே நமக்கு உண்மையான, முதன்மையான, அவசியமான உதவியாக இருப்பது எது? இந்த உலகத்துல சில பேருக்கு என்னுடைய பெற்றோர் எனக்கு ரொம்ப உதவியா இருக்கிறாங்க. என்னுடைய கணவர் எனக்கு ரொம்ப உதவியா இருக்கிறாரு. என் மனைவி எனக்கு ரொம்ப உதவியா இருக்கிறாங்க. என்னுடைய நண்பர் எனக்கு ரொம்ப உதவியா இருக்கிறாங்க. இந்த சொந்தம், இந்த உறவுக்காரர் எனக்கு ரொம்ப உதவியா இருக்கிறாரு. அப்படின்னு உதவியா இருக்கிற பலரை பல கோணங்களில் நாம் நினைப்போம். ஆனால் உண்மையிலேயே ஒரு முழு துணையாக, ஒரு முழு உதவியாக, ஒரு பேருதவியாக சில சில உதவியாளர்கள், சில உறவுகள், உதவின உறவுகள் நம்மால் இழக்கப்பட்டால், நாம் இழந்து போவோமானால், வலக்கையே என்னை விட்டு போயிட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம். என்னுடைய வலது கையே என்னை விட்டு போயிட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த உறவு, அது செய்கிற இந்த உதவி, இந்த உதவுதல் நமக்கு இல்லாம போனா வெறும் வலக்கை இல்ல, வாழ்க்கையே போச்சு. அந்த நிலையில் நமக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரே உறவு இறை எனும் உயிர் உறவுதான். இறை எனும் உயிர் உறவுக்கு ஒப்பான ஒரு உறவு உலகில் வேறு இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நிபந்தனை அற்றதாக, தேவைகள் அற்றதாக, எதிர்பார்ப்புகள் அற்றதாக, செய்ததை சொல்லி காட்டாதாக, எடுத்து போடாததாக, செய்ததற்கு மீண்டும் பலனை எதிர்நோக்காததாக, அன்பே வடிவமாக முழு சார்போடு என்னை வாழ வைக்க வேண்டும், எனக்கு என் தேவையை உணர்த்த வேண்டும், எனக்கு சிந்தையை அருள வேண்டும், எனக்கு விருப்பத்தை வாரி வழங்க வேண்டும், எனக்கு உணர்வுகளை கொடுத்து என்னை உவக்க செய்ய வேண்டும், மகிழச் செய்ய வேண்டும், எனக்கு உணர்ச்சிகளை வழங்கி என்னை இந்த 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 உலகத்தோடு தொடர்பு கொண்டு அதிலே நான் கடந்து வர வேண்டும் என்று முழுவதும் முற்றிலுமாக எனக்கு உதவி செய்வதையே நோக்காக, வாழ்வாக, தொண்டாக கொண்டு என்னுள் இருந்து என்னை இயக்கிக் கொண்டிருக்கும் என் உயிர் போன்று எனக்கு உதவும் உறவு இந்த உலகில் வேறு ஏது? அது என் தேவையை அறிந்திருக்கின்றது. எனக்கு தேவை அதுதான் உருவாக்குகின்றது. என் தேவைகளை அது எனக்கு அருளுகின்றது. எனக்கு உணர்வை அள்ளி வழங்குகின்றது. என்னை விருப்பத்தில் வழிநடத்துகின்றது. என்னை இணையாக்கி வைத்திருக்கின்றது. எனக்கு ஒரு உடல் தேவை என்று அது விரும்பி எனக்கு ஒரு உடலை அது வடிவமைத்து வழங்கி இருக்கின்றது. எனக்கு வாழ்வு தேவை என்று விரும்பி அந்த உடல் சார்ந்த உறவுகளை அதுதான் எனக்கு கூட்டி சேர்த்திருக்கின்றது, கட்டி அமைத்திருக்கின்றது. இந்த உலகம் அதனால் எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த உடல் அதனால் எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த உடல் சார்ந்த உறவுகள் அதனால் எனக்கு அருளப்பட்டிருக்கின்றது. இவ்வளவு உதவிகளை கண்ணும் கருத்துமாய், வேறு எந்த நோக்கமும் இன்றி, வேறு எந்த செயலும் இன்றி, வேறு எந்த தேவையும் சேவையும் என்னிடம் எதிர்பாராமல், வேறு எந்த பலனும் நோக்கமும் கொள்ளாமல், வேற எந்த பாராட்டும் புகழ்ச்சியும் என்னிடம் கேட்காமல், எனக்காகவே 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 இருந்து யாவையும் செய்து கொண்டிருக்கின்ற அந்த உயிர் போன்ற உறவு இந்த உலகில் எனக்கு வேறு ஏது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உறவு என்றாலே உதவு என்று பொருள் என்றால், அந்த உதவுதல் என்பதின் முழுமையான இலக்கணமாக எனக்கு முழு உதவியாக இருந்து என்னை வழிநடத்தி கொண்டிருக்கும் இறையே, அந்த பேருயிரே, அந்த பரம்பொருளே என்னுடைய முதன்மை உறவாக இருக்கின்றது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடவுள் என்னும், இறைமை என்னும், உன்னுடைய உயிர் என்னும் அந்த உறவின் உதவியில் நீ கலிக்க வேண்டும், மகிழ வேண்டும், அதை நினைக்க வேண்டும், அதனை உணர்ந்து கொள்ள வேண்டும், அதனை புரிந்து கொள்ள வேண்டும், அதனை எண்ணி உன்னுடைய மனம் அகமகிழ வேண்டும். நீயும் நானும் கடவுளுக்கு என்ன செய்ய முடியும்? நீ நானும் கடவுளுக்கு என்ன வாரி வழங்க முடியும்? நீ நானும் என்ன செய்து கடவுள் மனதை குளிரச் செய்ய முடியும்? நீ நானும் என்ன செய்து அவன் தேவையை சந்திக்க முடியும்? ஏதும் இல்லை. ஆனால் அவன் உனக்கும் எனக்கும் எவ்வளவு உதவி, உறுதுணையாக இருந்து, உயிர் துணையாக இருந்து, உற்ற துணையாக இருந்து, உன்னுள் இருந்து, என்னுள் இருந்து, அனைத்துமாக இருந்து
நான் நானாக இருப்பதற்கு, நீ நீயாக இருப்பதற்கு, நீ உன் உலகத்தை ரசித்து நுகர்ந்து மகிழ்ந்து அனுபவித்துக் கொள்வதற்கு, நான் என் உலகத்தை நுகர்ந்து ரசித்து மகிழ்ந்து அனுபவித்துக் கொள்வதற்கு தேவையான அனைத்தையுமே அவன் செய்து கொண்டிருக்கின்றான். அவனோடு இணங்குதல், அவனை வணங்குதல், அவனை புகழ்தல் கூட அவன் அருளாலே தான். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அதற்கும் அவன் தான் அருள்கிறான், அதற்கும் அவன் தான் அனைத்துமாக இருக்கின்றான். எத்தனை பெரும் உதவி என்று எண்ணி பாருங்கள், எத்தனை பெரும் உறவு என்று எண்ணி பாருங்கள். இந்த உறவு நம்மால் உணரப்பட்டிருக்கின்றதா? உறவு என்பது உயிரால் அமைவது, அல்லது உயிராகிய இறைதான் உறவுகளை அமைத்துக் கொடுக்கின்றது. உயிராகிய இறைதான் நமக்கு முதன்மை உறவாக அமைந்திருக்கின்றது. உயிரே முதன்மை உறவு. நல்லா ஆழமா மனசுல பதிய வச்சுங்க. உயிரே முதன்மை உறவு, உயிரே முதன்மை உறவு, உயிரே முதன்மை உறவு. உயிர் நமக்கு உதவுகின்றதே, அதுதான் உண்மையான உதவி. ஆக முதலாவது நமக்கு உரையாடுதலுக்கு மேலாக உரையாடுதலில் என்ன நமக்கு உணர்த்தப்படுகின்றது என்பதை நாம் உண்மையிலேயே புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், உரையாடுதலில் இருக்கக்கூடிய மறைப்பொருளை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அதற்கு முன்பதாக நம்மோடு உரையாடுகின்ற அந்த உயிரோடு சரியான உறவாடுதல் இருக்க வேண்டும். உறவாடுதலில் நமக்கு புழக்கம் இல்லாமல், உறவாடுதலில் நமக்கு பழக்கம் இல்லாமல், உறவாடுதல் என்பது நமக்கு இல்லாமல் உரையாடுதலை நாம் உள்வாங்க முடியாது. ஏனென்றால் உரையாடுதல் என்பது உறவாடுதலின் ஒரு சிறு பகுதி. முதன்மையாக நமக்கு இருக்க வேண்டியது உறவாடுதல் இருக்க வேண்டும். இறையோடு நான் உறவாடுகின்றேனா? என்னோடு இறை உறவாடுகின்றதை நான் உணர்ந்து கொண்டிருக்கின்றேனா? உயிரை உணர்ந்து உறவாடுதல். உறவு என்பது உனக்கு உள்ளிருக்கும் உயிரை உணர்ந்து உறவாடுதல். அங்கதான் உறவே துவங்குது, அங்கதான் உறவே புரிய வைக்கப்படுது, அங்கதான் உறவுக்கு அஸ்திபாரம் இடப்படுது, அங்கதான் உறவின் ஆரம்ப புள்ளியே அமையுது. தன்னுள் இருக்கக்கூடிய சிவம், தன்னுள் இருக்கக்கூடிய உயிர், தன்னுள் இருக்கக்கூடிய இறைமை, தன்னுள் இருந்து தனக்கு உறுதுணையாக, உற்ற துணையாக, உதவியாக இருந்து இயக்கி வாழ்வித்துக் கொண்டிருக்கிற அந்த உயிராகிய இறைவனை உணர்ந்து உறவாடுதலில் தான் உறவு என்றால் என்ன என்னும் புரிதலே துவங்குகின்றது. வெளியே இருக்கக்கூடிய மனிதர்கள், பிற படைப்புகள், உயிர்கள், உலகம், இவைகளோடு உறவாடுதல் என்பது வெறும் தொடர்பு படுதல். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வெறும் தொடர்பு படுதல். நாம் உறவாடவில்லை, நாம் தொடர்பு படுகின்றோம். ஏனென்றால் உறவு என்பதை நமக்கு உணர்த்துவதே உயிர்தான். உறவு என்பதை நமக்கு அமைத்துக் கொடுப்பதே உயிர்தான். உறவு என்பதே உயிரால் தான் அமைகின்றது, உயிர்தான் வசப்படுத்துகின்றது, உயிர்தான் அவைகளை ஏற்படுத்துகின்றது. அந்த உயிரோடு நமக்கு உறவில்லாமல் இந்த உலகத்தோடு நாம் கொள்ளுகின்ற அத்தனையும் வெறும் தொடர்பாக இருக்கின்றது. ஆகவே தான் தொடர்புகள் மாறிக்கொண்டே இருக்கும், தொடர்புகள் உடைந்து கொண்டே இருக்கும், தொடர்புகள் நகர்ந்து கொண்டே இருக்கும், தொடர்புகள் முறிந்து கொண்டே இருக்கும். உறவு என்றும் முறியாது. ஏனென்றால் உறவு உயிரால் அமைகிறது. உயிர் உள்ளவரை அந்த உறவு இருக்கும். ஒரு முறை உயிரால் ஒரு உறவு அமைக்கப்பட்டால் அது உயிருள்ளவரை இருக்கும். ஆனால் நாம் ஏற்படுத்திக் கொள்கின்ற தொடர்புகள் மாறிக்கொண்டிருக்கும், உடைந்து கொண்டிருக்கும், முறிந்து கொண்டிருக்கும், திரிந்து கொண்டிருக்கும். ஏனென்றால் தொடர்பு என்பது தேவையை பொறுத்து அமைவது, நகர்வை பொறுத்து அமைவது. இன்றைக்கு நான் இங்கு இருக்கிறேன், இங்குள்ள தொடர்புகள் எனக்கு தேவை. நாளைக்கு வேறு எங்கே இருக்கிறேன், வேறு தேவையில் இருக்கிறேன், ஆகவே வேறு தொடர்புகள் எனக்கு தேவை என்று நகர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் உறவு அவ்வாறானதல்ல. உறவை அறியணும், உறவை புரியணும், உறவை நுகரணும், உறவில் லயிக்கணும், உறவாடணும் என்றாலே உயிரோடு உறவாடாமல் உறவை அறிய இயலாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதரும் முதன்மையா அவருடைய உயிரோடு அவருக்கு ஒரு உறவு இருக்கணும்.
உயிர் எப்பொழுதும் தன்னோடு உறவாடி கொண்டிருப்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்குள்ள ஒண்ணு தவிச்சிட்டு இருக்கு, உன்னோடு உறவாடிட்டு இருக்கு, உனக்கு அனைத்தையும் அள்ளி வழங்கிட்டு இருக்கு, உன்னோடு அது உறவாடி கொண்டிருக்கிறது, உன்னோடு உன்னோடு அது ஊடாடி கொண்டிருக்கிறது. உன் உன் உள்ளமாக, உன் உணர்வாக, உன் விருப்பமாக, உன் சிந்தையாக, உன் தேவையை உனக்கு உணர்த்துவதாக, உன் பசியை உனக்கு தூண்டுவதாக, உன்னுடைய தூக்கத்தை உனக்கு அருள்வதாக, உன்னுடைய தூக்கத்துல கூட உன்னுடைய நினைவுகளை, உன்னுடைய மனதை செம்மைப்படுத்தும் செயலாக அனைத்துமாக அது உனக்குள் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது. ஒரு கணம் கூட உன்னை விட்டு நீங்கல, ஒரு கணம் கூட உன்னை விட்டு நீங்கல. அப்படி ஒன்று உனக்கு உன்னோடு உன்னில் உறவாடி கொண்டிருக்கிறது. அது உள்ளிருந்து உறவாடி கொண்டிருக்கிறது. உனக்கு வெளியவோ, உனக்கு தூரமோ, உனக்கு அப்பாற்பட்டோ இல்ல, அது உனக்கு உள்ளிருந்தே உறவாடி கொண்டிருக்கின்றது. அதனைத்தான் உயிர் என்கிறோம், அதனைத்தான் சிவம் என்கிறோம். அதுதான் உன்னுடைய கரு. அந்த கருவை, அந்த மறைப்பொருளை, உனது உயிரை நீ உணர்ந்தது உண்டா? உன் உயிரை உணராமல், உன் கருவோடு உறவாடாமல், உன் மறைப்பொருளை நீ உன் உறவாக கருதி அதனோடு உறவாடி கழிக்காமல் இந்த உலகத்தில் உறவாடுதல் என்பது ஒருபோதும் நிகழாது. அந்த உயிரை நோக்கிய சிந்தையில் நாம் மூழ்குகிறோமா? சதா சர்வ காலமும் நாம பேசிக்கொண்டோம், கேட்டுக்கொண்டோம் இருப்பதை விட்டு செவியையும் வாயையும் மூடி நம்முடைய சிந்தையை அந்த கருவை நோக்கி பயணிக்க செய்கிறோமா? ஏன்னா நமக்கு உறவாடுதல் என்னால என்னன்னு புரிஞ்சிருக்கு இது வரைக்கும், உரையாடுதல்னு புரிஞ்சு போச்சு. அதனால என்ன செய்யறோம் பாருங்க, எப்ப பாரு உரையாடிட்டே இருக்கணும், இல்ல யாராவது உரையாட விட்டு கேட்டுட்டே இருக்கணும். பேசலைன்னா உறவு இல்லைன்னு நினைச்சுக்கிறோம். உறவுக்கு பேச்சே அவசியம் கிடையாது. உயிரால் அமைந்த உறவுக்கு உரையாடுதல் அவசியமே கிடையாது. ஏனென்றால் அது உயிரோடு தொடர்பு பட்டது, உயிர் உணர்வில் லயிக்கக்கூடியது. உணர்தலே உணர்தலே அங்கு உறவாக இருக்கிறது. அங்கு உரையாடுதல் என்பது தேவையற்றது. ரெண்டு நபர் பக்கத்துல பக்கத்துல வேற வேற தனித்தனியா இருந்தா தாங்க அங்க உரையாடுதல் தேவைப்படும். உயிரோடு உயிர் கலந்து உணர்வில் கலந்து இருக்கிற ஒன்றுக்கு என்ன தேவையில்லை, உரையாடுதலே அவசியம் இல்லை. இறை என்பது உன்னோடு உரையாடுகின்ற ஒன்று அல்ல, உன்னோடு உறவாடி கொண்டிருக்கின்ற ஒன்று. அந்த உறவாடுதலை நீ நுகர்ந்து கொள்ள வேண்டும், அந்த உறவாடுதலை நீ அனுபவிக்க வேண்டும். உறவை நீ புரியணும்னா, என் உயிரோடு எனக்கு உறவு இருக்கின்றதா, என் உயிர் கருவை நோக்கி என் சிந்தனை செல்கின்றதா, நான் உணர்வால், எண்ணத்தால், புரிதலால், புத்தியால் என் உயிர் எனக்கு எப்படிப்பட்ட உறவாய் இருக்கின்றது என்பதை உள்வாங்கி இருக்கின்றேனா? இந்த கேள்விகளை சிந்திப்பதுதான், இந்த கேள்விகளை கேட்பதுதான் உண்மையிலேயே உன்னை உறவு என்னும் புள்ளிக்கு அழைத்து செல்லும், உறவு இன்னது என்பதை உனக்கு உணர்த்தும். தன்னை உணர்ந்து, தன்னுள்ள தனது உயிர் கருவை உணர்ந்து, தன்னோடு தானே எவர் ஒருவர் உறவாடுகிறாரோ அவரே உறவை பற்றிய சரியான புரிதலுக்கு வருகிறார். மறுபடியும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. தன்னை உணர்ந்து, தன்னுள்ள தனது உயிர்கருவை உணர்ந்து, தன்னோடு தானே எவர் ஒருவர் உறவாடுகிறாரோ அவரே உறவை பற்றிய சரியான புரிதலுக்கு வருகிறார். பிற மனிதரோடு வார்த்தைகளால் உரையாடி கொண்டே இருப்பவர், அல்லது பிற மனிதர்களின் வார்த்தைகளை செவிகளால் கேட்டுக்கொண்டே இருப்பவர் உறவு என நினைத்து தொடர்பை மட்டுமே வளர்த்து கொண்டிருக்கிறார். சரியா? இறையும் நீயும், இறையும் நானும், இறையும் ஒரு படைப்போம், தொடர்பாளர்கள் அல்ல, உறவாளர்கள். அது முதன்மை உறவு. உறவை நாம் அறிவால் அமைக்கின்றோம், உறவை நாம் வார்த்தைகளால் பின்னி பிணைய வைக்க முயற்சிக்கின்றோம், உறவுகளை நாம் நிர்பந்தங்களால் நிலைநிறுத்த பாடுபடுகிறோம்.
உறவுகளை நாம் உத்தரவாதங்களால் வளப்படுத்த நினைக்கின்றோம். ஆனால் உண்மையிலேயே உறவு அறிவால் அமைவதும் அல்ல, உறவு வார்த்தைகளால் பின்னப்படுவதும் அல்ல, உறவு நிர்பந்தங்களால் நிலைநிறுத்தப்படுவதும் அல்ல, உறவு உத்தரவாதங்களால் வழங்கப்படுவதும் அல்ல. உறவு உயிரால் தானாகவே அமைக்கப்படுகிறது. உறவுக்கு இலக்கணம் என்று இந்த உலகில் ஒன்றை எடுக்க வேண்டும் என்றால், பொதுவா நம்ம சொல்லுவோம் ரத்த உறவுன்னு சொல்லுவோம். ரத்த சொந்தம், ரத்த பந்தம் சொல்லுவோம். அதையும் தாண்டி உறவுக்கு சரியான ஒரு இலக்கணம் சொல்ல வேண்டும் என்றால், அது தாய்க்கும் சேய்க்குமான உறவு. ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு அப்பாவும் சொந்தம், அம்மாவும் சொந்தம். ஆனா அப்பாவும் சொந்தம், அம்மாவும் சொந்தம்னாலும், உண்மையிலேயே அந்த குழந்தைக்கு நெருக்கமான உறவு எது? முதன்மை உறவு எது? உண்மை உறவு எதுன்னா அம்மா தான். ஒரு அப்பாவுக்கும் ஒரு பிள்ளைக்குமான உறவு துவங்குவதற்கு 10 மாதங்களுக்கு முன்பதாகவே ஒரு தாய்க்கும் பிள்ளைக்குமான உறவு துவங்கி விடுகிறது. கருவில் அந்த தாய் தன்னுடைய சேயை, தன்னுடைய குழந்தையை உணர்கிறாள். கருவில் உருவாகும் அந்த சேய் தன் தாயை உணர்கிறது. அந்த உறவு உடல் கண்டு, உடல் உருவாகி, உடலால் பந்தப்பட்டு ஏற்பட்டதல்ல. அங்கு ஈருடல் கிடையாது. அங்கு ஓருடல் தான் இருக்கின்றது. ஆனால் இந்த இன்னொரு உடல் அந்த உடலில் உருவாகிறது. ஆனால் எப்படி உறவு அமைகிறது? ஒரு உயிர் அந்த உறவை அமைக்கிறது. தாய்க்கும் குழந்தைக்குமான அந்த உறவை ஒரு உயிர் அமைக்கின்றது. உயிரால் உறவு அமைக்கப்படுகிறது என்பதற்கு தாயும் குழந்தையும் என்கிற இந்த இலக்கணம் மிக பொருத்தமானது. ஆகவே தான் ஆதி காலம் முதல் மனிதர்கள் தாய் வழி சமூகமாக இருந்தார்கள். தாய் தான் முதன்மை உறவு. அப்பன் தெரியலாம், தெரியாம போகலாம், அப்பன் இருக்கலாம், அப்பன் இல்லாம போலாம். ஆனா அம்மா இல்லாம எந்த ஒரு உறவும், எந்த ஒரு உயிரும், எந்த ஒரு சேயும் இருக்க முடியாது. அதனால்தான் பாருங்க, எல்லா புராணங்களையும் இயேசுநாதர் எடுத்துக்கோங்க, கிருஷ்ணனை எடுத்துக்கோங்க, கர்ணனை எடுத்துக்கோங்க, பாண்டவர்களை எடுத்துக்கோங்க, எந்த அவதார புருஷர்களை நீங்க எடுத்துக்கோங்க, அப்பனே இருக்க மாட்டான். அப்ப தேவர்களா இருப்பான், அப்ப கடவுளா இருக்கும், அப்ப இதுவா இருக்கும், அதுவா இருக்கும், நட்சத்திரமா இருக்கும், ஏதோ ஒண்ணு காட்டியிருப்பான் அப்பனை. ஆனா அம்மா மட்டும் மனுஷியா தான் இருப்பாங்க. அம்மா இல்லாம கிருஷ்ணன் வரல, அம்மா இல்லாம இயேசு வரல, அம்மா இல்லாம கர்ணன் வரல, அம்மா இல்லாம பாண்டவர்கள் வரல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்மா தான் முதன்மை உறவு. அம்மா இல்லாம எந்த குழந்தையும் பூமியில வர முடியாது. அந்த உறவு அமைகிறது. அந்த உறவு உயிரால் அமைக்கப்படுகிறது. ஆனால் இன்னொரு உண்மையை புரிஞ்சுக்கோங்க. தந்தைக்கு மேலான உறவு தாய் உறவு. அது தந்தைக்கும் தாய்க்கும் சேய்க்கும் ஏற்படுகின்ற அந்த உறவுக்கு 9 மாதங்கள் 10 மாதங்கள் முந்தி அமைகிறது. அது உயிரால் அமைக்கப்படுகிறது. ஆனால் உண்மையிலேயே அந்த சேய்க்கு தாயை விட முதன்மையாக அந்த தாயின் கருவிலே அது ஒரு உருவேற்படுவதற்கு முன்பதாக இருந்து அந்த உருவத்தை இந்த பூமியில் விட்டுவிட்டு அந்த உருவத்தை கடந்து வேறு நிலைக்கு சென்ற பிறகும் நீடித்த நிரந்தர நித்திய உறவாக உண்மையிலேயே அதனுடைய முதன்மை உறவாக இருப்பது இறைதான். தாயை விட மேலானவன், தாயை விட முதன்மை உறவு, தாயை விட முக்கிய உறவு. தாயின் உறவை உணர்ந்திருக்க முடியுதில்ல உன்னால, தாயின் உறவை அனுபவிக்க முடியுதில்ல உன்னால. அப்போ உன் தாய்க்கு மேல உன் இறை இருக்கிறானே, தாய்க்கு மேல உன் இறை இருக்கிறதே, உன் உயிர் இருக்கிறதே, அது உனக்கு உணர்வை அளித்துக் கொண்டிருக்கிறதே. தாய்க்கும் சேய்க்குமான உறவு அப்பாவுக்கு முன்னாடி 10 மாசத்துக்கு முன்னாடி துவங்குதுன்றது உண்மை. ஆனா 10 மாசத்துக்கு அப்புறம் அந்த தாயினுடைய உடலை விட்டு நீ வெளிவந்த பிறகு தொப்புள் கொடி துண்டிக்கப்படுகிறது. சரியா? அதுக்கப்புறம் அம்மா இருக்கலாம், இல்லாம போலாம், இறந்து போகலாம். இல்ல அம்மா விட்டுட்டு குப்பை தொட்டில தூக்கி போட்டு போகலாம். இல்ல அம்மா வேற திருமணம் செஞ்சுன்னு போயிடலாம். இல்ல அம்மா அந்த பிள்ளைய கொஞ்சம் வளர்க்கலாம், இல்ல அதட்டி வளர்க்கலாம். என்னமோ நடக்கலாம். ஆனாலும் அந்த உறவு அறுவதில்லை. ஆனால் இறை என்னும் உறவு அதற்கும் மேலாக உன் உயிராகவே
எப்பொழுதும் பிரிக்க முடியாததாக, என்றென்றும் நீங்காததாக, ஒரு நாளும் உன்னை மறவாத, ஒரு நாளும் உன்னை நீங்காத, ஒரு கணமும் உன்னை விட்டு அகலாத ஒரு நிரந்தர உறவாக உன்னுள் இருக்கின்றது என்கிற அந்த உணர்வு வேணுங்க. அந்த உணர்வு வேணும். இறைதான் என்னுடைய முதன்மை உறவு. அது என்னுள் உயிராக இருந்து, என் முதன்மை உறவாக இருந்து, எனக்கு அனைத்து உதவிகளையும் எவ்விதமான எதிர்பார்ப்பும் நிபந்தனையும் இன்றி எனக்காகவே வாழ்ந்து, எனக்காகவே அனைத்தையும் செய்து கொண்டிருக்கின்றது. அந்த உறவை மதியாமல், நினையாமல், உணராமல், அதிலே மகிழாமல் நான் எப்படி எனக்கு வெளியே இருக்கிற வேற உறவுகளோடு, வேற உடல்களோடு நான் உறவா இருக்க முடியும்? அதெல்லாம் சொல்றேன், அதெல்லாம் உறவு கிடையாது, அதெல்லாம் வெறும் தொடர்பு. எப்பொழுது நீ உன்னுள் உள்ள உறவை உணர்கிறாயோ, உன்னுள் உனக்காகவே இருக்கின்ற உயிரின் உறவை உணர்கிறாயோ, அந்த உறவின் அடிப்படையில் நீ மற்ற அந்த உயிர் உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்ற மற்ற உறவுகள், உயிர் தொடர்புகள் எல்லாம் நீ உணர்ந்து கொள்ள முடியும். தாயின் உறவுக்கும் மேலான உறவு உனக்கும் உன் இறைக்குமான உறவு. அந்த உறவில் உறவாடுதல் தான் முதன்மை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உறவில் உறவாடுதல் தான் முதன்மை. ஏற்கனவே நான் முதல்ல சொல்லிட்டேன். உரையாடுதல் என்பது உறவாடுதலின் ஒரு பகுதி மட்டுமே. உறவின்றி உரையாட இயலலாம். ஆனால் உறவின்றி அந்த உரையை உணர்ந்து கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. உறவாடுதல் என்பது உணர்வாடுதல். உறவாடுதலுக்கு இன்னொரு பேர் என்னது? உணர்வாடுதல். உறவாடுதல் என்பது சிந்தையில் கலத்தல், சிந்தையில் நிறைத்தல். அந்த உறவு உன் சிந்தையை கவர்ந்திருக்கிறது, அந்த உறவு உன் சிந்தையில் நிறைந்திருக்கிறது. அந்த உறவோடு, அந்த உறவில் ஒரு உணர்வு இருக்கிறது. உணர்வாடுதல் அங்கு நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. எந்த உறவோடு, எந்த உலகத்தோடு, எந்த படைப்போடு, எந்த மனிதரோடு நீ தொடர்பு பட்டாலும் அதையும் கடந்த ஒரு உறவாடுதல், அதையும் கடந்த ஒரு உணர்வாடுதல், அதையும் கலந்த ஒரு சிந்தை கலத்தல் உனக்குள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. அந்த உறவாடுதல் தான் இந்த உலகத்துல, இந்த உடம்புக்கு வெளியே உள்ள உறவுகளில, வெளியே உள்ள தொடர்புகளில, வெளியே உள்ள படைப்புகளில உனக்கு என்ன நடந்தாலும் டிஸ்டர்ப் ஆகாம, அதாவது தொந்தரவு ஆகாம, சிதைக்கப்படாம, நிம்மதியா, அமைதியா, மகிழ்வா, நிறைவா, உனக்குள்ள நீயே உனக்கு திருப்தியா வாழக்கூடிய அந்த நிலையை ஏற்படுத்துறதே 24 மணி நேரமும் நீங்காத ஒரு உறவு உனக்குள் இருக்கிறது என்பதை நீ உணர்ந்து, அந்த உணர்வாடுதலில், அந்த சிந்தை களத்தலில் நீ இருந்து கொண்டே இருத்தல் தான் இந்த உலக உறவுகள் எல்லாம் உனக்கு நலமாக்கி கொடுக்கக்கூடிய வல்லது. இது வரைக்கும் நான் பேசுனதுல உங்களுக்கு நேரா சொல்ல வர்றது, உனக்கு உள்ள இருக்கிற உன் உயிராகிய இறை, மறைப்பொருள், உயிர்க்கரு, கடவுள், அதுதான் உனக்கு முதன்மை உறவு. அந்த உறவை நீ உணராது, அந்த உறவோடு நீ உறவாடாது, உனக்கு வெளியே இருக்கக்கூடிய எந்த உறவுகளையும் நீ உறவாக அமைத்துக் கொள்ள முடியாது. உறவாடுதல் என்றாலே உனக்கு முதன்மையே என்ன தெரியணும்? என்ன உணரப்பட்டிருக்கணும்? என்ன புரிஞ்சிருக்கணும்? உயிரோடு உறவாடுதல் தான் முதன்மை. உயிர்தான் எனக்கு முதன்மை உறவு என்பது உனக்கு உணர்ந்து. மற்ற உறவுகள் எல்லாம் பாருங்க உடலால் அமைகிறது. முதல்ல ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் ஆகுது. அவங்க ரத்த சொந்தமா இருக்கலாம், இல்ல தூரத்து ஆட்களா இருக்கலாம். அவர்கள் முதலில் உடலால் கலக்கிறார்கள். அது உடல் உறவு என்று சொல்லுகிறோம். அதனால தான் உடல் உறவு என்று சொல்லுகிறோம். அந்த உடல் உறவின் வழியாக அவர்களுக்கு இரத்த உறவு ஏற்படுகிறது, பந்தம் ஏற்படுகிறது, உயிர் உறவு ஏற்படுகிறது. அதற்கு பிறகு அந்த உயிர் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு அங்கு வேறொரு உயிர் தோன்றுகிறது. அந்த உயிர்தான் அங்கு உறவாக அவர்களுக்கு அமைகிறது. மற்ற உறவுகளுக்கெல்லாம் அடிப்படை உடல் உறவு.
அதிலிருந்து தான் உயிர் உறவு துவங்குகிறது. ஆனால் இறை என்பது முதன்மையா உனக்கு உயிர் உறவா அமைந்து உனக்கு உடலை பெற்றெடுத்து கொடுக்கிறது. உடலுறவில் உயிர் உறவு துவங்குகின்றது. உலக உறவுகள். உயிருறவில் உடல் உடல் உனக்கு உருவாக்கி கொடுக்கப்படுகிறது இறையுறவு. இந்த மேன்மையை புரிஞ்சுக்கணும். கடவுள் உண்மையாகவே உன்னுள் இருக்கிறது. தனித்தன்மையாக உன்னோடு அது உறவாடுகின்றது. அந்த உறவாடுதலை எண்ணிப்பார். அந்த உறவாடுதலை அனுபவி. அந்த உறவாடுதலை உணர்ந்து கொள்ளப்பார். அந்த உறவாடுதலை சிந்தையில் இருத்து. எப்பவுமே நமக்கு பிரச்சனை பாருங்க. இவங்க என்கிட்ட பேசுறதில்ல, இவங்க என்கிட்ட பேசுறதில்ல, இவங்க என்கிட்ட உறவாடுறதில்ல, அவங்க என்கிட்ட உரையாடுறதில்ல, அவங்க என்கிட்ட நல்ல உறவுல இல்ல, இவங்க என்கிட்ட நல்ல உறவுல இல்ல, அப்படின்ற கவலையும், அப்படிங்கிற பிரச்சனையும், அப்படிங்கிற போராட்டமும், அப்படின்ற எதிர்பார்ப்பு, அப்படின்ற ஏக்கமும் வாழ்க்கையை தொலைச்சி எடுக்குது. காரணம் என்ன தெரியுமா? நீ என்ன குட்டிகரணம் போட்டாலும் சரி, என்ன தகுடு தத்த ஆனாலும் சரி, இப்படிதான் இருக்கும். உலகம், உறவுகள் உனக்கு எப்பவுமே இப்படிதான் இருக்கும். ஏன்னா இறை உன்னை அழைக்குது. இறை உன் கவனத்தை கொஞ்சம் திருப்புது. என்கிட்ட வான்னு கூப்பிடுது. 24 மணி நேரம் நீங்காத, நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி, பிறந்ததுல இருந்து அப்பா உனக்கு உறவு, பிறக்கிறதுக்கு முன்னாடி 10 மாசம் அம்மா உறவு. ஆனா அதுக்கும் முன்னாடி, நீங்கிற புள்ளி துவங்குறதுக்கு முன்னாடியே நான் உனக்கு உறவுடா. என்ன உனக்கு உணர முடியல, என்னோடு நீ உறவாட முடியல, என்ன புரிய முடியல, என்னோடு நீ என்னுடைய நான் உன்னோடு உறவாடுறதையும், உன்னோடு உரையாடுறதையும் உன்னால் கவனிக்க முடியல, உணர்ந்துக்க முடியல. அப்புறம் உலகத்துல உனக்கு எந்த உறவு சரியா அமையும்னு நினைச்சு தேடிட்டு இருக்க? சரி, அப்படியே அமைஞ்சாலும் எந்த உறவை உன்னை தக்க வச்சுக்க முடியும்னு நினைக்கிற? உறவுன்னா நீ ஏதாவது செஞ்சு தக்க வச்சுக்கிறதா? சொல்லுங்க, நீ ஏதாவது செஞ்சு தக்க வச்சுக்க முடியுமா? உயிராகிய இறை ஒரு உறவை உனக்கு அமைத்து கொடுத்தால், ஒரு உறவை உனக்கு கட்டி கொடுத்தால், ஏற்படுத்தி கொடுத்தால், அது தன்னாலேயே உனக்கு உறவாக, அதுவாகவே இறையால் அமைக்கப்பட்டால், அந்த உறவு எதனாலையும் முறியாது. எதனாலையும் முறியாது. பவுல் ஒரு இடத்துல ரோமர் புத்தகத்துல எழுதியிருப்பாரு, அவருடைய அன்பிலிருந்து பிரிக்கக்கூடியவன் யார்? அப்படிதான் அமையும். உயிராகிய இறைமை உறவை உன்னுள் உணர்ந்து, அந்த உயிராகிய இறைமை உறவு உனக்கு இந்த உலகத்தில் உள்ள, ஏன்னா எல்லாருக்குள்ள அதான உயிரா இருக்கிறது. எல்லா உயிருக்குமான உறவு அதானே, எல்லா வடிவம் உடலுக்குமான உறவு அதுதானே, எல்லாத்துக்குள்ள அதான் உறவு. அப்போ இந்த இந்த உனக்குள் இருக்கிற அந்த முதன்மை உறவு, அது வேறு ஒருவருக்குள்ள, அனைவருக்குள்ள முதன்மை உறவா தான் இருக்குது. அதுதான் அந்த உறவை அமைக்கணும். அந்த இறைதான் உனக்கும் மற்றவருக்குமான பிற உயிர்களுக்குமான உறவு அமைக்கணும். அப்படி அமைகிற உறவு என்னைக்குமே முடியாது. அந்த அன்பில் இருந்து யாரும் யாரையும் பிரிக்கவே முடியாது. ஆனா அப்படி அமையாம வெறும் தொடர்பாக ஏற்படுது பாத்தியா, கவர்ச்சியால, தேவையை பொருட்டு தொடர்பால ஏற்படுது பாத்தியா, அது எதுவுமே நிலைக்காது. அவைகள் உறவே கிடையாது முதல்ல. இப்ப இங்க நீங்க நாம புரிஞ்சுக்க வேண்டியது, உயிரோடு இருந்தபோது இயேசு உயிரோடு இருந்த தோமாவோடு மறைப்பொருளை உரையாடினார். அந்த உரையாடலுக்கு முந்தி அவர்களுக்கு இடையே குரு சீடன் என்கிற ஒரு உறவாடுதல் இருந்தது. அந்த உறவாடுதலின் நிமித்தமாகத்தான் அங்கு உரையாடல் நிகழ்கின்றது. அந்த உரையாடல் மறைப்பொருளாயிருந்தும் அவனால் உணர்ந்து கொள்ள முடிந்து அதனை அவன் பதிவு செய்திருக்கின்றான். இப்பொழுது கேள்வி, உனக்கும் உன் இறைக்கும், உனக்கும் உன் உயிருக்கும், உனக்கும் உன் மறைப்பொருளுக்கும் இடையே உறவு இருக்கின்றதா? கடவுளோடு உனக்கு உறவு இருக்குதா? இருக்குதான்ற கேள்வி ரொம்ப அபத்தம். அந்த உறவு இல்லாம நீ உலகத்துல இருக்க முடியாது. அந்த உறவு இல்லாம நான் உலகத்துல இருக்க முடியாது. ஆனால் அந்த உறவு உன் சிந்தையில் இருக்கின்றதா? உன் புத்தியில் இருக்கின்றதா? உன் உணர்வில் இருக்கின்றதா? உன் பக்தியில் இருக்கின்றதா? உன் நினைவில் இருக்கின்றதா? உன் செயலில் விளங்குகின்றதா? அந்த உறவை எண்ணி பார்க்கிறது உண்டா? அந்த உறவு எனக்கு இருக்கிறது என்கிற திருப்தி உண்டாகிறது உண்டா? அந்த உறவு எனக்கு போதும், அந்த உறவு எனக்கு பெரிது
அந்த உறவுக்கு ஈடு இணையானது இந்த உலகத்தில் வேறு ஏதும் இல்லை என்கிற நிலையில் மனம் அமைதிப்படுகிறது உண்டா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னடா இறை உறவுக்கு மேல என்ன இருக்கு? யார் இருந்தான்னா, யார் போனான்னா, யார் வந்தான்னா, யார் பிரிந்தா என்ன? எது நடந்தா என்ன? இறைவன் என்னோடு உறவில் இருக்கின்றான். அவன் என்னோடு உரையாடிக் கொண்டே இருக்கின்றான். அவன் எனக்கு உணர்த்திக் கொண்டே இருக்கின்றான். அவன் என் தேவைகளை எனக்கு காட்டிக் கொண்டே இருக்கின்றான். அவன் என் தேவைகளை எனக்கு அருளிக் கொண்டே இருக்கின்றான். அவனின்றி ஏது? அவனின்றி எது? அவன்தானே அனைத்தும். அவனே எனக்கு உறவா இருக்கின்றானே என்கிற ஒரு அமைதி மனதில் இருக்கின்றதா? இருக்குதா பாருங்க. இல்ல அத இழந்துட்டோமா? அத விட்டுட்டோமா? மறந்துட்டோமா? அது இல்லாம தவிச்சிட்டு இருக்கிறோமா? எப்படிப்பட்ட உறவு அது? எப்படிப்பட்ட உறவு அது? என்னுடைய தேவை இன்னதென்று என்னால் அறியப்படுவதற்கும், உணரப்படுவதற்கும் முன்னமே அதனை உணர்ந்து, அதனை அறிந்து, எனக்கு அதனை உணர்த்துவிக்கின்ற உறவு. அப்பா, அப்பா, அப்பா! எனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியறதுக்கு முன்னாடியே, தான் தெரிந்து கொண்டு, இதுதான் உன் தேவை என்று அதனை எனக்கு உணர்த்துகின்ற உறவு. இப்படி ஒரு உறவு உலகத்துல இருந்தா, எப்படி வாழலாம்? ஆனா இப்படி ஒரு உறவு எனக்கு உள்ளவே இருந்தும், நான் ஏன் வாழல? இப்போ உறவாடுதல், உறவறிதல், உறவுணர்தல் என்பதற்கு விலகிவிட்டால், தூரமாகிவிட்டால், வாழ்க்கை உருகுலைகிறது. வாழ்க்கை உருக்குலைகிறது. இறைவன் என்னோடு உறவாடிக் கொண்டே இருக்கிறான். அவன் என்னோடு உணர்வாடிக் கொண்டே இருக்கின்றான். அவன் என் சிந்தையில் ஆடிக்கொண்டே இருக்கின்றான். எனக்கு அனைத்தையும் உணர்த்திக் கொண்டே இருக்கின்றான். அது மட்டுமல்ல, அவன் என்னோடு உரையாடுகிறான். என் உடல் என்னோடு எனக்கு உணர்த்தும், என்னோடு உரையாடும் உடல் மொழிகள் அத்தனையுமே இறையின் உணர்வு மொழிகள் தானே. என் உடம்பு என்ட்ட என்ன பேசுதோ, அது உயிராகிய இறைவன் என்னோடு பேசுவது தானே. என் உணர்வுகள் எனக்கு என்ன உணர்த்துகின்றதோ, அது இறையின் உரைகள் தானே. எனக்கு என்ன விதமான விருப்பங்கள் எழும்புகின்றதோ, அவைகள் இறையினுடைய உரைகள் தானே, உணர்த்துதல்கள் தானே. இப்ப எவ்வளவு நெருக்கமான உறவு பாருங்களேன். கடவுள் உங்களுக்கு எவ்வளவு நெருக்கமான உறவு. அவனுடைய உரைய நீங்க 2 காது திறந்தெல்லாம் கேட்க தேவையில்ல. அவனுடைய உரைய நீங்க கேட்பதற்கு 2 காது தேவையில்ல. அவனுடைய உறவாடுதல நீங்க உணர்ந்துக்கிறதுக்கு இந்த உடம்பு கூட தேவையில்ல. ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்டு, ஐம்புலன்களை கடந்து, மனம் என்னும் அந்த 6ஆம் புலனுக்குள்ளாகவே அவனை உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மையில் உங்களோடும் என்னோடும் அந்த இறை உறவாடிக் கொண்டிருக்கின்றது. எத்தனை அதிசயம்! எவ்வளவு அற்புதம்! எவ்வளவு உண்மை! என் தாய் எனக்கு உடலை கொடுத்தால், என் தந்தை எனக்கு உயிரை கொடுத்தார். ஆனால் தாயாக, தந்தையாக, தாய்க்கும் தந்தைக்கும் முந்தையதாக இருந்து அனைத்தையும் இன்று வரை, இப்போது வரை, எப்போது வரை நான் இந்த உடலில் இருக்கிறேனோ, எப்போது வரை நான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கப் போகின்றேனோ, எதுவாகவெல்லாம் நான் இருக்கப் போகின்றேனோ, அனைத்துமாக, அதுவாகவெல்லாம் நான் இருப்பதற்கு அனைத்தையும் அருளி என்னை வாழ்விக்கின்ற அவனுடைய அருள் எத்தனை பெரிய உறவு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எத்தனை பெரிய உறவு. அவன் என்னோடு உரையாடுவது எத்தனை ரகசியமான வார்த்தை. எத்தனை மறைப்பொருளை அவன் எனக்கு அருள்கின்றான். அத நான் மதியாம போகலாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அத நான் மதியாம போலாமா? பைபிள மதிக்கிற, உடம்பு சொல்றத மதிக்கிறது இல்ல. குரான மதிக்கிற, உணர்வு சொல்றத மதிக்கிறது இல்ல. பகவத்கீதைய மதிக்கின்ற, உணர்ச்சிகள் சொல்றத மதிக்கிறது இல்ல. உலகத்துல யார் யாரோ சொல்றதெல்லாம் மதிக்கின்றேன். உள்ளத்துல என் இறைவன் எனக்கு சொல்றத நான் மதிக்கிறது இல்ல. கோயில் கோயிலா போய் சுத்துறேன். ஆனா எனக்குள் இருக்கிற இறைய ஒரு நிமிஷம் கூட உணர்ந்து, உள்ளூர கவனித்து, இறையே, உயிரே, கருவே, என் மூலமே, என் ஆதாரமே, என் அம்மையப்பனே,
என் தாயும் தந்தையுமானவனே, என் இறைவா, என் உயிரே என்று ஒரு கணம் கூட சிந்திக்கிறதோ, உணருதோ, உருகுறதோ இல்லவே இல்லை. இல்லவே இல்லை. விநாயகரே, புள்ளியாரே, முருகனே, இயேசுவே, அல்லாவே என்னென்னமோ கத்துறேன். ஆனா ஒரு கணம் கூட உயிரே என் இறைவா, உயிரே என் உறவே, உயிரே என்னுடைய முதன்மை உறவே, என்னை ஆக்கியவனே, என்னுள் இருப்பவனே, என் மூலமே, என் கருவே, என் சிவமே, என் ஆண்டவனே, என் அப்பனே, என் அம்மையே என்று ஒரு கணம் கூட உருகுவதே இல்லையே. உள்ளம் அதிலல்லவா உருக வேண்டும். உள்ளம் அதனையல்லவா உணர வேண்டும். உள்ளம் அதிலல்லவா மகிழ வேண்டும். சிந்தையெல்லாம் அந்த உறவு நிறைய வேண்டுமே. புத்தியெல்லாம் அந்த உறவு புரிய வேண்டுமே. உணர்வெல்லாம் அந்த உறவால் கலிக்க வேண்டுமே. அந்த உறவை உணராது இந்த உலகத்தில் எந்த உறவுக்கு நான் உறவாய் இருக்க முடியும்? எந்த உறவு எனக்கு உறவாய் இருப்பதை நான் உணர்ந்து கொள்ள முடியும்? இறை என்னும் முதன்மை உறவை உணர்ந்து கொள்ளாமல் எந்த உறவுக்கு நான் உறவாய் இருக்க முடியும்? எந்த உறவின் உறவை நான் உணர்ந்து கொள்ள முடியும்? எல்லாம் வேஷமா இருக்கும். எல்லாம் மோசமா இருக்கும். எல்லாம் விஷமா இருக்கும். எல்லாம் பாசாங்கா இருக்கும். எல்லாம் வெறும் தேவைக்கான தொடர்புகளா இருந்து போயிடும். உயிரோடு அது உணர்வுப்படாது. உயிரோடு அது உறவுப்படாது. ஆக உயிரின் உறவை உணர்ந்து கொள்ள திரும்புங்கள். உயிரின் உறவாடுதலோடு உணர்வாடுங்கள். சிந்தையில் அந்த உறவை கலந்திருங்கள். சிந்தையால் அந்த உறவில் கலந்திருங்கள். உயிரே, உயிரே, உயிரே என்று உருகுதலே முதன்மை உறவுக்கான உறவுதான். உறவாடுதல் தான். ஏன் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது உயிரே என் உறவே என்று சொல்லி பாருங்கள். நீ எவ்வளவு எனக்கு உதவுகிறாய். நீ எவ்வளவு எனக்கு உதவுகிறாய். எனக்காக சுவாசிக்கின்றாய். எனக்காக இதயத்தை துடிக்க பண்ணுகின்றாய். எனக்கான பசியாக விளங்குகின்றாய். எனக்காக செரிக்கின்றாய். எனக்காக இயங்கிக் கொண்டிருக்கின்றாய். இயக்கிக் கொண்டிருக்கின்றாய். எவ்வளவு உதவியை யாருங்க எனக்கு செய்ய முடியும்? யார் செய்ய முடியும் பாருங்க. எவ்வளவு உதவியை யார் செய்ய முடியும்? உன்னுடைய உயிர் உனக்கு செய்கின்ற இத்தனை உதவிகளை, இத்தனை உறுதுணையை, இத்தனை உற்ற துணையை, இத்தனை செயல்பாட்டை, இத்தனை இயக்கத்தை வழங்குகின்ற இவ்வளவு ஆற்றலை வேறு யார் வழங்க முடியும்? அதுவும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, நிபந்தனைகள் ஏதும் இல்லாம. உறவுக்கு முதன்மையானது உரிமை. எவ்வளவு உரிமையோடு உன்னில் அது செயலாற்றுகின்றது. தானே நீ என எண்ணி செயலாற்றுகின்றது. தன்னையே நீ தான் என நினைத்து வாழும்படியான உரிமையை வழங்கி இருக்கின்றது. தானே நீ என எண்ணி செயலாற்றுகின்றது. தன்னையே நீ என கருதி கொள்ளும்படி உனக்கு அளித்து, உரிமை அளித்து உன்னை வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த உரிமை வேற எந்த உறவுலையா இருக்க முடியுமா என்ன? கணவன் மனைவியிடத்தில் இவ்வளவு உரிமைகள் இருக்க முடியாது. பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் இவ்வளவு உரிமை இருக்க முடியாது. உடன் பிறந்தோரிடத்தில் இவ்வளவு உரிமைகள் இருக்க முடியாது. உலகத்தில் எந்த ஒரு உறவிடத்திலும் இவ்வளவு உரிமைகள் இருக்க முடியாது. உயிருக்கும் உனக்குமான உறவும், உயிருக்கும் உனக்குமான உரிமையும் இந்த உலகத்தில் வேறு எந்த ஒன்றோடும் அமைவதில்லை. அவ்வளவு உரிமையை இந்த உறவு உனக்கு வழங்கி இருக்கின்றது. உணர்ந்து கொள்ள முடியுதா பார். அதுல சிந்திக்க முடியுதா பார். ஒட்டுமொத்த சேவையும் உனக்கு செய்து கொண்டிருக்கின்றது. தனக்கென்று எந்த ஒரு தேவையுமின்றி உனக்கு சேவை செய்கின்ற உறவு. தனக்கென்று எந்த ஒரு தேவையுமின்றி உனக்காகவே சேவை செய்து கொண்டிருக்கின்ற உறவு. அந்த உறவை எண்ணிப்பார். இறை உறவை எண்ணிப்பார். நீ கோயில் குளம் சுத்த தேவையில்லை.
நீ சடங்கு சம்பிரதாயம் எதுவும் செய்ய தேவையில்லை. நீ எங்க இருக்கிறியோ அங்கேயே, எப்படி இருக்கிறியோ அப்படியே உன்னுள் உள்ள அந்த உயிர் பொருளை, மறைப்பொருளை, கருப்பொருளை உணர்ந்து கொண்டால் போதும். அந்த உறவு உனக்கு எப்பொழுதும் இருக்கிறது. அது நீ அமைத்ததல்ல, உன் உடல் கொண்டு அமைத்ததல்ல, உன் அறிவு கொண்டு அமைத்ததல்ல, நிர்பந்தங்களால் அது நிலைப்பட்டதல்ல, வாக்குறுதிகளால், உத்தரவாதங்களால் வழங்கப்பட்டதல்ல. அது தானாக அமைந்தது. அது உயிரால் அமைந்தது. உனக்குள் உயிராகவே அமைந்திருக்கின்ற உறவு. இந்த உறவுக்கு ஒப்பானது உலகில் இல்லை. இந்த உறவாடுதலில் இருந்துதான் இறைவன் உன்னோடும் என்னோடும் உரையாடி கொண்டிருக்கின்றான். அந்த உரையாடுதலைத்தான் நாம் நமக்கான மறைப்பொருளாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். இறை உனக்குள் உயிராயிருந்து உறவாடி உன்னோடு என்ன உரையாடுகின்றானோ அந்த உரையாடுதலை உனக்கு மறையாக நீ பதிவு செய்து கொள்ள வேண்டும். போன வாரமே அதான் சொன்னேன். உன்னுடைய மறை வேறு, என்னுடைய மறை வேறு. உனக்கு அவன் அருள்வது வேறு, எனக்கு அவன் அருள்வது வேறு. எனக்கான வழிநடத்துதல் வேறு, உனக்கான வழிநடத்துதல் வேறு. உனக்கு அவன் அருள்கின்ற ரகசிய மறை ஒன்று, எனக்கு அருள்கின்ற ரகசிய மறை வேறு. ஆகவே பதிவு செய்து கொள். உன் இறை உன் உறவாக உன்னுள் இருந்து உனக்கு அருளும் உரைகளை ரகசியமாக மறைப்பொருள்களாக உன் மறையாக நீ பதிவு செய்து கொள். உன் வேதத்தை நீ எழுது. உன் வாழ்வின் வேதம் உன்னால் எழுதப்படட்டும். உனக்கு இறைவன் என்னவெல்லாம் சொன்னான், உனக்கு என்ன மாதிரியான விருப்பங்கள் எல்லாம் அருளினான், உனக்கு என்ன மாதிரியான உணர்வுகளை எல்லாம் அவன் வழங்கினான், உனக்கு என்ன உணர்ச்சிகள் எல்லாம் அவன் வெளிப்படுத்தினான், உன் உடல் வழியாக என்னவெல்லாம் உனக்கு உரைத்தான், உன் உணர்வுகள் வழியாக என்னவெல்லாம் உனக்கு உரைத்தான், அனைத்தையுமே ஒரு வேதமாக்கு. உன் வாழ்வு ஒரு வேதம். உன் இறையால் ரகசியமாக உரைக்கப்பட்டு அதனை நீ மறையாக ஏற்று அந்த மறைப்படி நீ வாழ்கிறாயே, அந்த வாழ்க்கைதான் உன்னுடைய வேதம். உன் வேதம் புதிது, என் வேதம் புதிது. என் வாழ்வு ஒரு இறை வேதம். வேற யாரோ படிக்கிறதுக்காக இல்ல, அந்த வேதத்தை படிச்சு வேற யாரோ அதன்படி நடக்கிறதுக்காக பின்பற்றுவதற்காக அல்ல. அது உனக்கான பதிவு, உன் வாழ்க்கை பதிவு. அது உன்னுடைய வேதம். உன் வாழ்க்கை பதிவுகள் தான் உன்னுடைய வேதம். அதுதான் உன்னுடைய மறை. அது உனக்கு இறை உனக்குள் இருந்து அதனை அருளி கொண்டிருக்கின்றான். அதன மதி. வேற எங்கேயும் கவனத்தை வைக்காத, வேற யார் மேலையும் கவனத்தை வைக்காத, வேற எது மேலையும் கவனத்தை வைக்காத. உன்னுள் இருந்து இறை உனக்கு என்ன சொல்லுகின்றான் என்பதை கவனி. அந்த உரையாடலை கவனி. வெளியே இருக்கிற உரையாடலுக்கு, வெளியே இருந்து வருகிற உரையாடல்களுக்கு வாலிமை கூட்டணும். உள்ளே இருக்கிற உரையாடலை உணர்ந்து கொள்வதற்கு நீ வாலிமெல்லாம் குறைக்கணும், சப்தத்தை எல்லாம் குறைக்கணும், அமைதிப்படணும், அதனோடு லயிக்கணும், கொஞ்ச நேரத்தை செலவிடணும். உன்னுள் உள்ளதை உணர்ந்து கொள்வதற்கு உனக்குள் நீ நேரத்தை செலவிடணும். வேற வழியே இல்லை, வேற வழியே இல்லை. யார் யாரோ உங்க கூட நேரத்தை செலவழிக்கல நீ வருத்தப்படுற. இவங்க எனக்கு டைமே கொடுக்கறதில்ல, அவங்க எனக்கு டைமே கொடுக்கறதில்ல, டைமை கொடுத்து என்கிட்ட பேசுறதே இல்லை, உரையாடுறதே இல்லை, உறவாடுறதே இல்லை அப்படின்னு எத்தனையோ வருத்தங்கள் படுற. ஆனா உன் உயிர் எப்போதும் உனக்காக உறவாடி கொண்டும் உன்னோடு உரையாடி கொண்டும் உனக்கான மறையை அருளி கொண்டும் உனக்குள் இருந்து உன்னை இயக்கிக் கொண்டும் இருக்கிறதே, அதனோடு நீ உறவாடுவதே இல்லையே, உரையாடுவதே இல்லையே, உணர்வாடுவதே இல்லையே, சிந்தையில் அதனை இருத்துவது கூட இல்லையே, அப்படி ஒன்று இருக்கிறது என்ற எண்ணம் கூட இல்லாமல் இருந்து கொண்டே இருக்கின்றாயே, நீ வருத்தம் அளிக்கவில்லையா? அது சரிதானா? அது நியாயம்தானா? உயிரோடு உறவு பொருந்து. உயிர் உனக்கு இதுவரை
எவைகளையெல்லாம் மறைவாக வழங்கியிருக்கின்றது என்று பார். விருப்பம் உனக்கு மறைவா தானே வழங்கப்படுது. உணர்வு உணர்ச்சிகள் உனக்கு மறைவா தானே வழங்கப்படுது. அவைகள் தானே உன்னுடைய வேதம். ஒவ்வொரு தனி மனிதனின் வேதமும் புதிதானது, வேறானது, மாறானது, தனித்தன்மையானது. அதனால்தான் இறைவன் வாழ்க்கை, வடிவம், உருவம், அமைப்பு, சந்தர்ப்ப சூழல்கள், தேவைகள், விருப்பங்கள் அனைத்தையுமே ஒருவருக்கொருவர் வேறுபடுத்தி அளித்திருக்கின்றான். அப்ப அவரவரால் எழுதப்படும் வேதம் எத்தனை வேறுபட்டதா இருக்கும், எத்தனை ருசிகரமா இருக்கும் அவரவருக்கு. அது எவ்வளவு ரசிக்கக்கூடியதா இருக்கும். ஒரு மறை போல இன்னொரு மறை இல்லை. எப்படி உன் முகம் போல இன்னொரு முகம் இல்லையோ, எப்படி உன் கைரேகை போல இன்னொரு கைரேகை இல்லையோ, எப்படி உன் வடிவம் போல இன்னொரு வடிவம் இல்லையோ, எப்படி உன்னுடைய உன்னுடைய விருப்பம் போல இன்னொரு விருப்பம் இல்லையோ, அப்படி உன் மறை போல இன்னொரு விருப்பம் இன்னொரு மறை இல்லை. இந்த தனித்துவமான இறை மறைகளை, இந்த தனித்துவமான புதிய வேதங்களை, இந்த தனித்துவமான வாழ்வு வெளிப்பாடுகளை, இந்த தனித்துவமான இறையின் உரைகளை ஒட்டுமொத்தமாக அழித்து விடத்தான் பொது மறைகளை உருவாக்கினார்கள். ஏன் பைபிளை உருவாக்குனாங்க? ஏன் குரானை உருவாக்குனாங்க? ஏன் பகவத்கீதையை உருவாக்குனாங்க? ஏன் இவ்வளோ மதங்கள், இவ்வளோ வேதங்களை உருவாக்கி வச்சிருக்காங்கன்னு எண்ணி பார்த்தேன்னா, எதுக்காகனா உன்னுடைய ஒட்டுமொத்த தனித்துவங்களை அழிக்கிறதுக்கு தான். இறையினுடைய அத்தனை தனித்துவமான வேதங்களும் அங்கு வெளிப்பட இடமளிக்க கூடாது. அவன் மறைப்படி, அவன் வேதப்படி, அவன் விருப்பத்துல, அவனுடைய தனித்துவத்துல இங்க வாழ்ந்துட்டா யார் ஆள்றது, யார் ஆட்சி பண்றது, யாருக்கு கீழ்ப்படுகிறது முதல்ல சிந்திங்க. யாருக்கு கீழ்ப்படுகிறது முதல்ல. அதனால ஒட்டுமொத்தமா அழிடா, அடக்குடா, ஒடுக்குடா, எல்லாருக்கும் ஒரு பொதுமறையை உருவாக்குடா. பைபிளா வெயிடா, ஒரு 300 கோடி மக்கள் அதுல அடக்கலாம். குரானா வெய்ய, அதுல ஒரு 150 கோடி மக்களை அடக்கலாம். பகவத்கீதையா வெய்யாத ஒரு 100 கோடி மக்களை அடக்கலாம். இப்படி உலகத்தில் உள்ள 800 கோடி பேரையும் சில கோடிகளாக பிரித்து சில வேதங்களில் அடக்கி ஆயிற்று. இதனால அவரவருக்குள் இருக்கக்கூடிய அந்த இறைமறை வெளிப்படாமல் இருக்கிறது. அந்த உரையாடல் மதிக்கப்படாமல் இருக்கிறது. அந்த அந்த உரையாடல் பதிவு செய்யப்படாமல் இருக்கிறது. அந்த அந்த வாழ்க்கை முறை இந்த உலகத்தில் காண்பிக்கப்படாமல் இருக்கிறது. யாருக்குமே காடோட பைபிள் தெரியல, காடோட அந்த வேதாஸ் தெரியல. இங்க வெளிப்படவே இல்லை, அதை காண்பிக்க தைரியமே இல்லை. ஏன்னா அவரவரே அதை உணர்ந்துக்கலையே, அவரவரே அதை பதிவு செய்யலையே, அவரவரே அதன்படி வாழ்வதில்லையே. இந்த சமூகம் கொடுத்த பொதுமறைக்குள்ள போயிட்டோமே, அது இறை வழங்கியது அல்லவே. இறையினுடைய சிறப்பே, இறையினுடைய தனித்துவமே எத்தனை கோடி பரிமாணங்களில், எத்தனை கோடான கோடி உயிர்களாக இங்கு வடிவங்களாக வெளிப்பட்டிருக்கிறதோ அத்தனைக்குள்ளும் தனித்தன்மையாக இருந்து அத்தனைக்குள்ளும் தனித்துவமாக செயல்பட்டு இயக்குவதுதான் அந்த இறையினுடைய சிறப்பு, மேன்மை. இறை என்பதே, இறையின் நிறையே அதுதான். ஆனா ஒரு மனுஷனுக்கு அது முடியாது பாருங்க. எல்லாருக்கும் யூனிஃபார்ம் என்னமோ கொடுக்க முடியும், எல்லாரையும் ஒரே மாதிரி லைன்ல நிக்க வைக்க முடியும், எல்லாரையும் ஒரே நேரத்துல சாப்பிட வைக்க முடியும், எல்லா நேரத்திலயும் இப்படி 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 ஒட்டுமொத்தமா சேர்த்துதான் இதெல்லாம் பண்ண முடியும். தனித்தனியா ஒவ்வொருத்தருக்குள்ள, ஏன்னா எந்த மனுஷனும் ஓம்னி பிரசன்ஸ் கிடையாதுல்ல, எங்கும் நிறைந்தவர்கள் கிடையாதுல்ல, எல்லாம் அறிந்தவர்கள் கிடையாதுல்ல, எல்லாம் செய்ய வல்லவர்கள் கிடையாதுல்ல. அதனால அவங்க யாருமே ஒரே நேரத்துல எல்லாருக்குள்ளும் தனித்தனியா புகுந்து வேலை செய்ய முடியாது. ஆனா எல்லாரையும் ஒன்னாக்கி ஏதாவது ஒண்ணு புகுத்த முடியும். அதைத்தான் மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஒரு உண்மை என்னன்னா, உன்னுடைய உடல் மீது பொதுவான ஒரு உடையை போர்த்தி விட்டால், உன்னுடைய உடல் மீது பொதுவான ஒரு ஆடையை போர்த்தி வெற்றி கண்டு விட்டால், உன் உள்ளத்தையும் அவர்கள் வென்று விடலாம். உனக்கு ஒரு யூனிஃபார்மை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க, அந்த யூனிஃபார்மை நீ ஒத்துக்கிட்டன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். உளவியல் ரீதியாக உன்னை வென்று விட்டார்கள். அவங்க உன்னை பொதுமைப்படுத்திட்டாங்க. அவ்வளவுதான். உன் தனித்தன்மைகளை உன்னிடமிருந்து பிடுங்கி உன்னை அடிமைப்படுத்தி விட்டார்கள். முடிஞ்சிச்சு கதை, முடிஞ்சிச்சு கதை. கிறிஸ்தவ மதத்துக்கு போனா ஒரு யூனிஃபார்ம் இருக்குது, ஒரு பொது சீருடை இருக்கிறது. இந்து மதத்துக்கு போனா ஒரு பொது சீருடை இருக்கிறது. இஸ்லாமுக்கு போனா ஒரு பொது சீருடை இருக்கிறது. சீக்கியத்துக்கு போனா அங்க ஒரு சீருடை இருக்கிறது. ஏதோ ஒண்ணு உடம்புல போத்துறாங்க. ஏன் போத்துறாங்க?
ஏன் போத்துறாங்க? நீ வேணுமா தேவையில்ல. நீ குடுக்குற எந்த ப சீருடையும் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். நான் அம்மணமா கூட திரிவேன்டா. ஆனா நீ குடுக்குற ஆடைய போட மாட்டேனான்னு உதறிட்டு அம்மணமாயி பாரு. அவ்வளதான். அலண்டு போயிடுவான். ஐய்யய்யோ! இவன அடக்க முடியாது. இவன கட்டுப்படுத்த முடியாது. இவன நம்ம மந்தைக்குள்ள கொண்டு வர முடியாது. இவன பொதுவாக்க முடியாது. ஏன்னா உடம்பு மேலேயே இவனுக்கு நம்மால போத்த முடியலையே. இவனுடைய உள்ளத்தின் மேல உளவியல் ரீதியா எத நம்ம போத்த முடியும்? அப்படின்னு பயந்து ஓடிடுவான். ஆனா நீ உடம்பு மேல போத்திக்க தயாராயிட்டேன்னு வச்சுக்க, உனக்கு உள்ளத்து மேல போத்துறது ரொம்ப எளிது. உடம்பு மேல இருக்கிறதையே கழட்ட முடியாதபடி உன்ன பயமுறுத்தி வச்சுட்டான்னு வச்சுக்க, உள்ளத்து மேல இருக்கிறத நீ ஒண்ணுமே யோசிக்க கூட மாட்ட. அதனால தான் எந்த மதத்துக்குள்ள போனாலும், அவங்க முதல்ல உன்ன கன்வின்ஸ் பண்றது, ஒரு உடைய உன் மேல போத்துறது. கர்த்தருக்கு வெள்ளாடை, வெண்மை உடை மிக பிரியம். ஆக வெண்ணுடை தரித்து வாருங்கள். ஈசனுக்கு காவி உடை மிக மிக பிரியம். ஆகவே நீங்கள் காவி உடை தரித்து வாருங்கள். அல்லாஹ்வுக்கு கருப்பு உடை மிக மிக பிரியம். ஆகவே நீங்கள் கருப்புடை அல்லது வெள்ளை ஜிப்பா அணிந்து கொண்டு வாருங்கள். ஏதோ ஒண்ணு. ஏன்னா அவன் பொதுமைப்படுத்துறான். ஏன்னா அவனுக்கு தனிமைப்படுத்த தெரியாது. தனித்துவப்படுத்த தெரியாது. தனித்துவத்துல செயல்படுத்த முடியாது. தனித்துவத்துல செயல்பட்டா அவனுக்கு லாபம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தனித்துவத்துல செயல்பட்டா அரசியல் பண்றதுக்கும், அடிமைப்படுத்துறதுக்கும், ஆதாயம் சம்பாதிக்கிறதுக்கும் பிரயோஜனப்படாது. ஆனா இறைக்கு அரசியல் கிடையாது. இறைக்கு ஆதாயம் சம்பாதிக்கிற தொழில் கிடையாது. இறைக்கு அடிமைப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அது உறவு. அது உயிர். அது உனக்கு உதவுகிறது. ஆகவே அது உன் தனித்தன்மைக்கு உதவுகிறது. உலகம் உன் தனித்தன்மையை சிதைத்து தனக்கு உன்னை ஆதாய பொருளாக்குகின்றது. எவ்வளவு கவனமா இருக்கணும் பார். எவ்வளவு கவனமா இருக்கணும் பார். எதனை ஒத்துக்கொள்ளுகிறாய்? இறை உன் தனித்துவத்தில் ஒளிர்கின்றது. உன்னை தனித்துவமான திருமறையாக, இறைமறையாக, நிறைமறையாக உன்னை இந்த உலகத்தில் வெளிப்படுத்த விரும்புகின்றது. உன்னுள் உறவாக, உயிராக, உணர்வாக இருந்து உனக்கு உதவிக் கொண்டே இருக்கின்றது. அந்த இறை உறவை உணர்ந்திட உணர்ந்திட உள்ளம் தெளிவாகும். உணர்வுகள் சிறக்கும். உணர்ச்சிகள் ஒளிரும். வாழ்வும் தன்னாலே சிறக்கும். வாழ்வும் தன்னாலே சிறக்கும். ஜோசிக்காரங்க சொல்ற மாதிரியே சொல்றேன். தடைகள் நீங்கும். வாழ்வின் படிகளில் முன்னேற்றம் உண்டாகும். கண்கள் தெளிவுறும். காட்சிகள் அனுகூலமாகும். உன்னுடைய ஆளுமை ஒளிரும் மிளிரும். உன்னுடைய தன்மைகள் சிறக்கும். உன்னுடைய உடலில் ஆரோக்கியம் பெருகும். உன் உள்ளத்தில் அமைதி நிலைக்கும். வாழ்வில் அனுகூலங்கள் அத்தனையும் உனக்கு அனுக்கிரகம் ஆகும். அப்போ நீ நல்லா இருப்பதும், நீ சந்தோஷமா இருப்பதும், நீ வாழ்வதும், பிறரை வாழ்விப்பதும், நீ மகிழ்வதும், பிறரை மகிழ்விப்பதும் இயல்பானதாக நடக்கும். ஆக உயிரோடு இருக்கின்ற உன்னுடைய இறை, உயிரோடு இருக்கின்ற உன்னுள் உயிராக இருந்து, உன்னோடு உறவாடி, உனக்கு உணர்வு தந்து, உணர்ச்சிகள் தந்து, உன் தேவைகளை உனக்கு உணர்த்தி, உன் உடல் வழியாக, உன் உள்ளம் வழியாக, உன் விருப்பத்தின் வழியாக, உன் சிந்தனையின் வழியாக உன்னோடு உரையாடுகிறதை உனக்கு மறையாக ஏற்று, அதனை பதிவு செய்து, அதன்படி வாழ நீ முயற்சி செய். அதன்படி நீ வாழ்ந்திடு. அதுதான் வாழ்க்கை. அதுதான் இறை உனக்கு அருளிய வாழ்க்கை. அதுதான் உன்னை நிறைவுபடுத்துகின்ற வாழ்க்கை. இதற்கு மாறாக உலகம் உன்மேல் போர்த்துகின்ற, உலகம் உன்னை அடிமைப்படுத்துகின்ற, உலகம் உன்னை தனக்கு ஆதாயமாக்குகின்ற எந்த ஒரு பொதுமறைகளிலும், எந்த ஒரு பொதுமை உடைகளிலும் அடங்கி விடாதே, அடிமைப்படாதே, அடுத்தவரின் ஆதாய பொருளாய் நீ மாறாதே.
இறை உறவை உணர உணரத்தான் உன்னுடைய மறை உனக்கு தெரியும். அது என்ன உரைக்கின்றது என்பது உனக்கு புரியும். உறவாடுதல் இல்லாமல் உரையாடுதலை நீ புரிந்து கொள்ள முடியாது. ஆக உறவாடுதலில் முதன்மையாக உணர்வாடு. அந்த உறவாடுதலை உன் சிந்தையில் இருத்து, அப்போது என்ன உரைக்கிறான் என்பது உனக்கு புரியும். உரைக்காமலேயே நீ உணர்ந்து கொள்வ. நல்ல உறவுல இருக்கிறவங்க உடலுறவு கொள்ளணும் அவசியம் இல்ல, உரையாடணும்னு அவசியம் இல்ல. ஆனாலும் அவர்கள் உணர்வுகளை பரிமாறிக்கொள்ள முடியும். உணர்வுகளில் அவர்கள் கலந்தாடி வாழ முடியும். உணர்வுகளில் அவர்கள் ஒன்றுபட்டு திளைக்க முடியும். அப்படி இறையோடு நீ உறவாடு. அது எத்தனை அதிகமாய் உன்னில் உனக்காக மட்டுமே உறைந்து உறவாடி கொண்டிருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டே வா. உணர்ந்து கொள், உணர்ந்து கொள், உணர்ந்து கொள். உணர்வில் பெருகு, உணர்வில் பெருகு. காலை மாலை இரவு எப்பொழுதெல்லாம் முடிகிறதோ அப்போதெல்லாம் அந்த உணர்வை பெருக்கு. இறையே, என்னுள் உயிராயிருக்கின்றாய், எனக்கு நீ உதவுகின்றாய், எனக்காக நீ சுவாசிக்கின்றாய், எனக்காக நீ துடிக்கின்றாய், எனக்காக நீ சேவை செய்கின்றாய், எனக்கு வழிகாட்டுகின்றாய், என் கண்களுக்கு ஒளி அருளுகின்றாய், என் செவிகளுக்கு நீ ஓசை அருளுகின்றாய், என் புத்திக்கு நீ புரிதலை அருள்கின்றாய், எனக்கு அனைத்துமே நீதான் அருள்கின்றாய், நீதான் எனக்கு முதன்மையான உறவு, உன்னால் தான் எனக்கு சகல உறவுகளும் இங்கு அமைந்திருக்கின்றது. மாம்சமும் ரத்தமும், ஏன்னா அனைத்து உறவுகளையும் நம்ம எப்படி பாக்குறோம்? ரத்த சொந்தம், மாம்ச சொந்தம், கூட பிறந்தவங்க, ஒருத்தர் உடம்புல இருந்து வந்தோம், நம்ம உடம்புல இருந்து வந்தாங்க, இப்படிதான் ரத்தம் மாம்சத்தை வச்சுதான் நம்ம உறவுகளே. ஆனா ரத்தத்துக்கும் மாம்சத்துக்கும் மேல அது உயிரால் அமைந்த உறவு. இயேசுநாதர் சொன்னார்ல அந்த பேதுருவை பார்த்து, மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. அப்ப மாம்சத்துக்கும் ரத்தத்துக்கு மேல என்ன இருக்குது? மாம்சத்துக்கும் ரத்தத்துக்கு மேல, ஏன்னா எல்லாமே மாம்சத்தோட ரத்தத்தோட முடியுதுங்க. உறவுகள் என்றாலே, உலகம் என்றாலே, உடைமைகள் என்றாலே மாம்சத்தோட ரத்தத்தோட முடியுது. அதான உண்மை. ஆனா அந்த மாம்சத்துக்கும் ரத்தத்துக்கும் மேல என்ன இருக்கு அப்படின்னா, என் பிதா. அந்த பிதா என்பது என்ன? இந்த மாம்சத்தையும் இந்த ரத்தத்தையும் ஒரு வடிவமாக்கி, ஒரு ஒரு உயிர்த்தன்மையாக்கி, செல்களாக்கி, ஒரு உருவமாக்கி எனக்கு வழங்கிய அந்த உயிர் தான் பிதா. அப்ப மாம்சத்தினாலேயோ ரத்தத்தினாலேயோ ஏற்படுகிற உறவுகளை விட, இந்த மாம்சமும் ரத்தமும் இருக்கிற வரைக்கும் இருக்கிற உறவுகளை விட அதனையும் கடந்திருக்கின்ற ஒரு பேருறவு, மெய்யுறவு, உண்மை உறவு, உயிர் உறவு, பிதா, இறை, கடவுள். அவனுடைய வெளிப்படுத்துதல் தான் உன்னை வாழ வைக்கும். மாம்சத்தின் வழியா வர்றதோ ரத்தத்தின் வழியா வர்றதோ இல்ல. அந்த மாம்சத்தையும் அந்த ரத்தத்தையும், அந்த ரத்தத்தின் சொந்த ரத்த வழியா வரக்கூடிய உறவுகளையும், மாம்சத்தின் வழியா உறவுகளையும் அந்த உயிர் தான் அமைச்சு கொடுக்கணும். அது அமைக்க வரைக்கும் நீ தேடாத, நீ நாடாத, நீ ஓடாத, நீ அலையாத, நீ உறவுகளை பிடிச்சு நிறுத்த, தக்க வச்சுக்க போராடாத. விட்டுரு, அமைதியா விட்டுரு. இறை அமைக்கட்டும், உறவுகளை அவன் அமைக்கட்டும், அவன் இழுத்து வரட்டும், அவன் கூட்டி சேர்க்கட்டும், அவன் கட்டட்டும், அவன் எழுப்பட்டும். இந்த உடம்பு அவன் தானே கட்டினான். எனக்கு உடம்பு தேவைன்றது அவன் தானே உணர்ந்து இந்த உடம்பு எனக்கு உறவா கட்டி எழுப்பி கொடுத்தான். இந்த உடம்பு வரத்துக்கான 2 பேரை அவன் தானே கட்டினான். அவன் தானே கட்டி எழுப்பி அந்த உடம்பு வழியா அனுப்புனான். இந்த உடம்புக்கு ஒரு தேவை இருக்குன்னு இந்த தேவைக்கான இன்னொரு உடம்பு அவன் தானே கட்டினான், எழுப்பினான், அவன் தானே கொண்டு வந்தான். இந்த உடம்பு வழியா வேற உடம்புகள் வரணுன்ற சித்தத்தை விருப்பத்தை அவன் வச்சு அவன் தானே இந்த இந்த உடம்பு வழியா உடம்புகளையும் உயிரையும் உறவையும் வெளியே கொண்டு வந்தான். அப்போ எல்லா உறவையும் அவன் அமைக்கட்டும். இதெல்லாம் நான் கேட்டா செஞ்சான், இதெல்லாம் நான் தேர்ந்து கொண்டா நடந்துச்சு, இதெல்லாம் நான் திட்டமிட்டா அமைஞ்சது. உயிரே, என் உறவே, என் முதன்மையே, தாயினும் தந்தையிலும் மேலானவனே, என் இறைவா என்று அந்த உறவில் நீ கலித்திரு, நீ அமைதிப்படு, உறவாடி கொண்டிரு. அவன் உரையாடலை நீ கேட்டு அதனை பதிவு செய்து அதன்படி வாழ்ந்து கொண்டிரு. மற்ற உறவுகள், உலகம், உடைமைகள் எல்லாம் அவன் தன்னால் அமைக்கட்டும், அவன் தன்னால் அமைக்கட்டும். அதை பிடிச்சு நிறுத்தவோ, போகாம பிடிச்சு நிறுத்தவோ, தக்க வச்சுக்கவோ நீ எந்த பாடும் படாத, எந்த பாடும் படாத. இறைக்கு ஒப்படைப்பு செய்துவிடு. நீயே என் உறவா இருக்கும்போது அனைத்திலும் நீதான் உயிராக உறவாக இருக்கின்றாய். எது எனக்கு தேவையோ, எது என் உறவோ அதை என்னிடம் நீ அழைத்து கொண்டு வா.
எது எனக்கான உறவு இல்லையோ, எது எனக்கு தேவையில்லையோ, எது என் உயிருக்கான உறவு இல்லையோ, அதனை என்னை விட்டு நீ அழைத்துக் கொண்டு போ. எதுவாயினும் நீ என்னுடைய உறவு என்பதில் நான் ஆனந்தமாக இருக்கிறேன் என்ற நிலைக்கு வந்துவிடு. அமைதி நிலைக்கு வந்துவிடு. நீ இறைமையின் ரகசியம், நீ இறைமையின் முதன்மை உறவு. இறைமைத்தான் உனக்கு முதன்மை உறவு. அந்த உயிரோடு உறவாடி, அந்த உயிர் உறவாடுதலில் மற்ற உறவுகளை அந்த உயிர் அமைக்கும் வரை அமைதிப்பட்டு காத்திரு. அந்த உயிரின் உறவை மட்டும் இடைவிடாது உணர்ந்து கொண்டே இரு. சரியா? புரிஞ்சுக்கோ. நல்லா புரிஞ்சுக்கோ. தெளிவா புரிஞ்சுக்கோ. சிந்தையில் வைத்து சீர்தூக்கி பார்த்து புரிந்து கொள். உயிருக்கும் உனக்குமான உறவாடுதலில் உன்னை மேம்படுத்திக் கொள். சரியா? எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. வாழ்த்துக்கள்.